Hello students, welcome Somu Kala official channel. Easy method of multiplication tablesல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th table. 10th tableல எப்பவும் போல் நான் டேபிள்ஸ் ரைட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ஆன்சர்ஸ் ரைட் பண்ணலாம். ஆன்சர்ஸ் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம். நோட்டீஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எனி நம்பர் இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1. இன்னொன்று அடுத்த சம் பாருங்கள். எனி நம்பர் இன்ட்டு 1 ஈக்குவல் டு சேம் நம்பர். எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் நம்ம ஒன்றால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு சேம் நம்பர் தான் கிடைக்கும். அதே மாதிரி எனி நம்பர் இன்ட்டு 1 ஈக்குவல் டு அதே சேம் நம்பர். 3 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 3. அதே மாதிரி 1 இன்ட்டு எனி நம்பர். ஒன்னால் எனி நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். எனி நம்பர் இன்ட்டு 1னாலும் சேம் நம்பர் தான், 1 இன்ட்டு எனி நம்பர்னாலும் சேம் நம்பர் தான். இதை குழந்தைகளுக்கு ரீகால் கொடுங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 0 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 0, 0 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 0. அதாவது 0 இன்ட்டு எனி நம்பர் ஈக்குவல் டு 0 தான். 0 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 0னா 0 இன்ட்டு எனி நம்பர், எந்த நம்பராக இருந்தாலும் எவ்வளோ டிஜிட்ஸாக இருந்தாலுமே, ஸோ 1 டிஜிட்டாக இருந்தாலும் 2 டிஜிட்ஸாக இருந்தாலும் 3 டிஜிட்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி எவ்வளோ டிஜிட்ஸாக இருந்தாலுமே நம்மளுக்கு ரிசல்ட்டு 0 தான். அதே மாதிரி இப்போ 0 இன்ட்டு எனி நம்பர் பார்த்தோம். அதே மாதிரி எனி நம்பர் இன்ட்டு 0னாலும் நம்மளுக்கு ஆன்சர் 0 தான். அதே மாதிரி 1 டிஜிட்டாக இருந்தாலும் 3 டிஜிட்ஸ் 4 டிஜிட்ஸ் அந்த மாதிரி எக்ஸட்ரா எவ்வளோ டிஜிட் நம்பராக இருந்தாலுமே அதை 0வால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் 0 தான். அதே மாதிரி 1 டிஜிட்டாக இருந்தாலும் 2 டிஜிட்ஸாக இருந்தாலும் டிஜிட்ஸோ அது கேர் கிடையாது. நம்ம எவ்வளோ டிஜிட்ஸாக இருந்தாலும் நம்ம ஒன்றால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு சேம் நம்பர் தான் கிடைக்கும். 1 பிஃபோர் வந்தாலும் சரி ஆஃப்டர் வந்தாலும் சரி நம்மளுக்கு சேம் ரிசல்ட்டு தான். எனி நம்பர் இன்ட்டு 1 ஈக்குவல் டு ஆஃப்டர் ஆர் பிஃபோர் நம்மளுக்கு சேம் நம்பர் தான். அதே மாதிரி ஆஃப்டர் ஆர் பிஃபோர் எனி நம்பர் இன்ட்டு 0 எவ்வளோ டிஜிட்ஸாக இருந்தாலுமே நம்மளுக்கு ஆன்சர் 0 தான். இப்போ நம்ம டேபிள்ஸ்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 10th டேபிள் தான். ரொம்ப சிம்பிள், ஈஸி. இப்போ இங்கே பாருங்கள், டேபிள்ஸ் நான் எப்பவும் போல் ரைட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஆன்சர்ஸ் எப்படி ரைட் பண்ணுறேன்னா, ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் 10 இன்ட்டு 1, 10 1s are 1, 10 2s are 10 3s are 10 4s are அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறீங்க இல்லையா? 10 வரைக்கும், அப் டு 10 வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இப்போ நீங்கள் செகண்ட் ஒன் என்ன இருக்கோ அதை அப்படியே ரைட் பண்ணுறீங்க. இங்கே 1னா இங்கே 1, இங்கே 2வா அப்போ இங்கே 2, 3னா 3, 4னா 4, 5னா 5. குழந்தைகளுக்கு இதை பார்த்து கூட அவங்க ரைட் பண்ணிடுவாங்க. 5, நெக்ஸ்ட்டு 6னா 6, 7னா 7, 8னா 8, 9னா 9, 10னா 10. ஸோ செகண்ட் டிஜிட்ஸ் எல்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணோம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 20க்கு போகலாம். 20ல் சேம் மெத்தட். 11னா 11, 12னா 12, நெக்ஸ்ட்டு 13, இங்கே 14னா 14, 15, இங்கே 16னா சேம் 16, 17னா 17, 18னா 18, 19னா 19, 20னா 20. ஸோ இது எப்படி நம்ம ரைட் பண்ணனா, இங்கே 1 இருக்கா, ஸோ 1னா 1 இன்ட்டு 1 1, 1 2s are 2, 1 3s are, அந்த மாதிரி நம்ம அப் டு 20 வரை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். செகண்ட் டிஜிட்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவேன்னா, இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் டிஜிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு 0 தான். 10th டேபிளை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டிஜிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு 0. ஸோ அதேமாதிரி லெவல் ஸ்டார்ட் பண்ணி 20 வரைக்குமே நம்மளுக்கு 0 தான். இப்போ நீங்கள் 1s பிளேஸில் இருந்தது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டிஜிட்ஸ் எல்லாமே நீங்கள் எதால் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ, அதாவது 10 இன்ட்டு எனி நம்பர்னால் நம்ம சேம் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த நம்பரை ரைட் பண்ணிவிட்டு 0 போட்டுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 இன்ட்டு 23 அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 23 ரைட் பண்ணி ஒரு 0 ஆட் பண்ணுறீங்க. அதே மாதிரி 10 இன்ட்டு 4 5 6 7 அப்படின்னா நமக்கு என்ன வேணும், அந்த என்ன நம்பரோ அந்த நம்பர் அப்படியே ரைட் பண்ணுங்கள், ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ எந்த நம்பராக இருந்தாலும் நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணினா ஒரு 0 நம்மளுக்கு ஆட் ஆகும்.
அது எவ்வளோ டிஜிட்ஸாக இருந்தாலும் சரி, சிங்கிள் டிஜிட்ஸாக 2 டிஜிட்ஸாக எக்ஸட்ரா எவ்வளோ டிஜிட்ஸாக இருந்தாலுமே நம்ம ஒரு 10ஆல் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோன்னா சேம் அந்த நம்பர் என்ன இருக்கோ அதை அப்படியே ரைட் பண்ணிவிட்டு ஒரு 0 மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இப்போ 10th டேபிள்ஸ் கம்ப்ளீட் 10th டேபிள் வரைக்கும் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சேனலில் செகண்ட் டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு டேபிளே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்த மாதிரி ஃபஸ்ட் டேபிள்லேருந்து இப்போ 10th டேபிள் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப் டு 20 வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். இனி நாளைக்கு 11th டேபிள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா மெசேஜில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். எப்படி குழந்தைய ஆன்சர் பண்ணாங்க, உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்களா, அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா, எவ்வளோ டேபிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க. கண்டிப்பாக நம்ம டேபிள்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வரைக்குமே ரொம்ப ஈஸியாக எல்லா குழந்தையிலுமே புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு டேபிள்ஸ் நான் போடுறது எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்மளுக்கு இதோட ஸ்டாப் ஆக போகிறதில்ல. டேபிள்ஸ் எல்லாம் ப்ராப்பராக நம்ம குழந்தைகளுக்கு ரெடி பண்ணி நம்ம அவங்களுக்கு அப்சர்வ் பண்ண வச்சுட்டு நெக்ஸ்ட் லெவல் என்னென்னா ஆடிஷன், சப்ராக்ஷன் அந்த மாதிரி ஒரு டாபிக்ஸ்குள்ளே போகிறோம். ஃப்ராக்ஷன், டெசிமல்ஸ் இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏதாவது டாபிக்ஸ்குள்ளே புதுசாக நம்ம போகணுன்னாலும் சொல்லுங்கள். எப்போவுமே வீடியோஸில் நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸில் பேசிக் என்னமோ அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எதாவது டாபிக் வேணாலும் சொல்லுங்கள். எனக்கு தெரியலனாலும் நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். தேங்க்யூ.